எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம விடாமுயற்சிய பத்தி பேசுற ஒரு சூப்பரான கதைய தான் பார்க்க போறோம். இது பார்க்க ஒரு சாதாரண விவசாயியோட கதை மாதிரி இருந்தாலும் இதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ஆழமானது. வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பவர்ஃபுல்லான வரியில தான். கொளுத்தும் வெயிலின் கீழ். கேட்ட உடனே அந்த வெயிலோட சூடும் அந்த இடத்தோட கஷ்டமும் நம்ம மனசுல ஒரு படம் மாதிரி ஓடுதில்ல. ஆனா இது வெறும் ஆரம்பம் தாங்க. சரி, கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்கதான் நம்ம ஹீரோ ராமுவ மீட் பண்ண போறோம். அவரோட போராட்டம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன சவாலுகளை சந்திச்சாருன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ராமுவோட நிலைய பாருங்களேன். அவரோட கஷ்டத்தை வெறும் வார்த்தையால சொல்லல. காஞ்சி போன நிலம், தேஞ்சி போன மண்வெட்டி, வாடி போன பயிர்கள், கிழிஞ்சு போன துணி, இதை எல்லாத்தையும் விட முக்கியமா உள்ளுக்குள்ள இருந்த ஒரு வெறுமையான மனசு. இது ஒவ்வொன்னும் அவரோட போராட்டத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. இந்த கதையில வறுமைக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கறாங்க. வறுமைனா வெறும் காசு பொருள் இல்லாதது மட்டும் இல்லையா. ராமுவோட அந்த காஞ்ச போன நிலம் அவனோட மனசுக்குள்ள இருந்த வெறுமைய அப்படியே காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. அதாவது அவனோட வெளி உலகமே அவனோட உள் உலகத்தோட பிரதிபலிப்பு தான். ஆனா எல்லா போராட்டத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ராமுவோட போராட்டமும் அவனை ஒரு விரக்தியான பாதைக்கு கூட்டிட்டு போகுது. அந்த விரக்தியில அவன் எடுத்த ஒரு பெரிய முடிவு என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அவன் உடைஞ்சு போன அந்த நொடி. தொடர்ந்து தோல்வி மேல தோல்வி. தன்னோட நிலத்து மேல இருந்த கொஞ்ச நஞ்சு நம்பிக்கையும் போயிடுச்சு. அந்த விரக்தியோட உச்சத்துல ராமு ஒரே ஒரு முடிவெடுக்கிறான். இங்கிருந்து ஓடிடணும். அவன் போற அந்த காட்சிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புழுதி படிஞ்ச ரோட்ல கையில ஒரு சின்ன மூட்டையோட தன்னோட ஊரையே விட்டுட்டு போறான். அவனோட தனிமையும் எதிர்காலத்தை பத்தின அந்த இருட்டும் ரொம்ப வலி நிறைஞ்சது. வெளியில இருந்த அந்த வறண்ட நிலம் மாதிரியே தான் ராமுவோட மனசும் வறண்டு போயிருந்துச்சு. இப்பதான் கதையில ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் வருது. இப்படி ஓடிப்போன ராமு வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம் என்ன? இங்கதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்ளோ சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா இருக்கு. ராமு ரொம்ப தூரம் போய் ஒரு கிராமத்துக்கு போறான். ஆனா அங்கேயும் அதே வறுமைதான். அப்போதான் அவனுக்கு ஒன்னு பளிச்சுன்னு புரியுது. பிரச்சனையை விட்டு ஓடுறது தீர்வு கிடையாது. ஏன்னா கஷ்டங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த புரிதல் அவனுக்குள்ள ஒரு புது தெம்ப கொடுக்குது. அந்த விரக்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு உறுதியான முடிவுக்கு வர்றான். இனிமே ஓடக்கூடாது, நம்ம சொந்த ஊருக்கே திரும்பி போய் நம்ம நிலத்திலேயே போராடி பார்க்கணும்னு முடிவு பண்றான். இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு பக்கத்துல வந்துட்டோம். ராமுவோட இந்த புது மன உறுதியால என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஊருக்கு திரும்புறதும் ராமுவோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். தன்னோட நிலத்துக்கு போறான், ஒரு புது நம்பிக்கையோட உழைக்க ஆரம்பிக்கிறான், மன உறுதியோட வேலைய செய்றான். சில சமயம் ஒரு புது பார்வையோட பழைய பிரச்சனையை அணுகிறது தான் பெஸ்ட் பிளானா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ கொஞ்சம் மாசம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பாப்போம். அவனுடைய உழைப்புக்கு கிடைச்ச பலனை பாருங்க. ஒரு காலத்துல காஞ்சு போய் கிடந்த அதே நிலம் இப்போ டோட்டலா மாறிடுச்சு. என்ன ஒரு ஆச்சரியமான மாற்றம்! அந்த நிலம் இப்போ எப்படி இருக்குன்னா, எங்க பார்த்தாலும் ஒரே பச்சை பசேல். கதையோட ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த வறண்ட நிலத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல பாருங்க. அவ்வளோ ஏன், அங்க இருந்த பயிர்கள்லாம் நல்லா செழிப்பா வளர்ந்து காத்துல ஆடுறத பாக்கும்போது அது நடனம் ஆடுற மாதிரியே இருந்துச்சான். அவனோட உழைப்புக்கு உண்மையான பலன் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். ராமுவோட இந்த முழு பயணத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த முழு மாற்றத்தையும் அழகா சுருக்கமா சொல்லியிருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்புறம் எப்படி மாறுச்சுன்னு. நிலம் விரிசல் விட்டு இருந்துச்சு, இப்ப பச்சையா இருக்கு. பயிர்கள் வாடி இருந்துச்சு, இப்போ நடனமாடுது. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான மாற்றம், ராமுவோட மனசு. வெறுமையா இருந்த அவன் மனசு இப்போ பெருமையால நிறைஞ்சிருக்கு. அவனோட மனச மாறினப்போ அவனோட நிலமும் மாறிடுச்சு. அவனோட இந்த வெற்றி அவனுக்கு மட்டும் இல்ல, இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. அவனோட வெற்றியை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. அவனோட தனிப்பட்ட வெற்றி ஊருக்கே ஒரு உத்வேகமா மாறுது. கடைசியா இந்த கதையோட மைய கருத்து இதுதான். கடின உழைப்புக்கு மாற்று இல்ல, கடின உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனா ராமுவோட கதை வெறும் உழைப்ப பத்தி மட்டும் சொல்லலங்க. சரியான மனநிலையோட உழைச்சா அதுக்கு கிடைக்கிற பலன் நிச்சயமா வீண் போகாதுன்னு சொல்லுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்போ இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸான உலகத்துல சும்மா கண்ணை மூடிட்டு கடுமையா உழைச்சா மட்டும் போதுமா? இந்த எளிமையான நீதிய நம்மளோட சிக்கலான வாழ்க்கையில எப்படி பாக்குறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.